என்கிற அளவுக்கு வாழ்த்து காட்டிய கேப்டன் அந்நியார் அவர்களை வணங்கி ஆளுங்கட்சியையும் 3 அமைச்சரையும் கதறவிட்ட விருந்தினரின் மாமன்னன் மதுரையின் கல்லழகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தென்காசி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் பழனிசேகர் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர், மாநில செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உங்கள் அத்தனை வரையும் செங்கோட்டை ஒன்றியத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் 2005 கட்சி மதுரையில் ஆரம்பிக்கிறார். மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட போது உளவுத்துறை மூலமாக சொல்லப்பட்ட மக்கள் எண்ணிக்கை 25 லட்சம் பேர். கின்னஸில் இடம்பெற்ற சரித்திர கூட்டம் அது. நாம் கட்சி ஆரம்பித்து தனியாக எலெக்ஷனை 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தி கட்சி ஆரம்பித்த மறு வருடமே 2006 தேர்தலை சந்திக்க ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் என்பதை நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேர்தலில் கூட்டணி நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேர்தல் கூட்டணி வைத்து கட்சி ஆரம்பித்த 2வது வருடத்தில் நாம் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை பெற்றோம். இந்த வரலாறும் நமக்கு மட்டும்தான் என்பதை பெருமையாக சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கட்சி தேய்ந்துவிட்டது, அழிந்துவிட்டது என்று சொல்கின்ற பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ விருதுநகர் நடைபெற்ற எலெக்ஷனை சொல்லலாம். கட்சி இல்லைன்னா நம்ம 4000 ஓட்டு வித்தியாசத்தை தோற்ற மாதிரி அவங்க அறிக்கை சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அது இல்லை. லாஸ்ட் இறுதியாக 2 சுற்றுகள் எண்ணப்படவே இல்லை. அந்த 2 சுற்றுமே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2 மையங்கள் தான். அந்த தொகுதியில் நாம தான் முன்னிலை என்பது தெரிஞ்சுதான் அந்த எலெக்ஷனை எண்ண விடாமல் தவறான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதுக்கு நாம் கோர்ட்டு போயிருந்தோம். அது மற்ற கோர்ட்டு தீர்ப்பு அளிக்கும். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்தில் ஆகஸ்ட் 27, 28, 29 இந்த 3 தினங்களையும் தென்காசி தெற்கு மாவட்டத்திற்கு நமக்கு ஒதுக்கி தந்துள்ளார்கள். 4 நாட்கள் நமக்கு ஒதுக்கி தந்துள்ளார்கள். ஆகவே மற்ற மாவட்டத்திற்கு போட்டி போடுகின்ற அளவுக்கு நாமும் சிறப்பாக செய்து காட்ட வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளால் முடிந்த சிறு உதவிகளை மாவட்ட கழகத்திற்கு செய்து அவருக்கு அவருடைய கரங்களை மேலும் வலு சேர்க்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செங்கோட்டை ஒன்றிய கழகத்தின் சார்பாக 10,000 ரூபாயை அன்பளிப்பாக இந்த தருணத்தில் கொடுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி.